புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம், காப்பி ராகம். சின்ன வயசில் கூட நிறையா தடவை இந்த ஜெகதோதாரண, அப்புறம் இந்த என்ன தவம் செய்தனை இந்த மாதிரி காப்பி ராகம், பீலு ராகத்தில் நான் நிறையா பாடல் கேட்பேன். வேதத்திற்கு எதிரான பாடல் தான். இந்த என்ன தவம் செய்தனையும் வேதத்திற்கு எதிரான பாடல், ஜெகதோதாரணையும் வேதத்திற்கு எதிரான பாடல். இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இந்த பாடல் கூட கடைசி வார்த்தை கிருப்பையா பாரே பாஹி முராரே. முராரிங்கிறது இந்த பாடலுடைய தாத்பரியத்தில் நம்ம ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வேண்டுறதுங்கிறது வேதத்திற்கு எதிரான விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு மிஸ்டேக்கை நம்ம இக்னோர் பண்ணிட்டா இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த தத்துவம் நிறைந்த பாடல். நமக்கு வைராகியத்தை அளிக்கக்கூடிய பாடல். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருப்பார் பாருங்களேன். இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே. இந்த சம்சாரம்னா இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அது எப்படி பிறக்கிறோன்னா திருப்பி திருப்பி பிறக்கிறோம், திருப்பி திருப்பி சாவறோம். இந்த விஷயம் நம்ம யாருக்குமே புரியல. இந்த விஷயம் நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால தான் இது துக்கம் நிறைந்த சம்சாரம். புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் வார்த்தை பாருங்களேன். இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே. இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னா அபாரே. இந்த சம்சார சாகரம், இந்த சம்சார சாகரம்னா இந்த ஓஷன், ஒரு கடல் இருக்குது. இப்போ கடலுக்கு கரை இருக்கும். இந்த சைடு ஒரு கரை இருக்கும், அந்த சைடு ஒரு கரை இருக்கும். இந்த சைடு சென்னை போர்ட்டு, அந்த சைடு ஹாம்பர்க் ஜெர்மனி போர்ட். ஸோ சென்னை போர்ட்லேருந்து ஹாம்பர்க் போகிறோம், ஜெர்மனிக்கு போகிறோம். இல்லாட்டி சென்னை போர்ட்லேருந்து சிங்கப்பூர் போகிறோம், சென்னை போர்ட்லேருந்து லாம்சபாங் தாய்லாண்டுக்கு போகிறோம், இல்லாட்டி வேற எங்கேயா போகிறோம். ஸோ 2 கரை இருக்குது. இங்கே ஆதிசங்கராச்சாரியர் ஒரு உவமையில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. கிருப்பையா பாரே பாஹி முரா அபாரே. இந்த சம்சாரம் எப்படின்னா, நீ இருக்கிற இந்த உலகத்தில் வாழற இந்த உலகம் ஏன் இவ்வளோ துக்கம்னா, இந்த உலகத்துலேருந்து வெளில போக முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா இந்த உலகத்திற்கு கரை இல்லை. கரை இல்லாத உலகம் அது சம்சாரம். 2 சைடு கரை இருந்தால் நீ கரையை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகலாம். கரையே இல்லைன்னா எங்கே போவ? அதிலே ஊறி மாட்டின்னு இருப்ப நீ. அதனால தான் இது பகுதுஸ்தாரே. இதை பகுதுஸ்தாரேனா ரொம்ப கஷ்டம். இதை இந்த கரையை, இந்த கடலை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஏன்னா இது கரை இல்லை. ஸோ கரை இல்லை. இன்னொரு தாத்பரியம் என்னென்னா, அந்த கரையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த உலகத்தில் நம்ம வாழறோம். அது எப்படி வாழறோன்னா, அதில் ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார் பாருங்களேன். ஜனனி ஜட்டரே சயனம். திருப்பி திருப்பி பிறக்கிறோம், திருப்பி திருப்பி இறக்குறோம். இப்போ இந்த ஜென்மம் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா, இந்த ஜென்மத்தில் நான் மோட்சம் அடையலைன்னா திருப்பியும் பிறப்பு. ஸோ திருப்பி பிறக்கும்போது என்னாகும்? சப்போஸ் இறைவனுடைய அருளால் சப்போஸ் எனக்கு மனித பிறவி கிடைக்கிறதுனா, ஜனனி ஜட்டரே சயனம். ஜனனினா அம்மா. ஜனனி ஜட்டரே சயனம், அம்மாவுடைய கர்ப்பத்தில். இப்போ அடுத்த பிறவி எனக்கு மனுஷனாக கிடைக்கிறதுனா, அடுத்த பிறவியில் என்னுடைய அம்மாவின் ஜட்டரே சயனம் கர்ப்பத்தில். இந்த கர்ப்பத்தில் என்ன ஆகும்னா ஜட்டர அக்னி இருக்கும். ஜட்டர அக்னின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றோம் பாருங்களேன், சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகறதுக்கான காரணம் ஜட்டர அக்னி. ஸோ அந்த அம்மா சாப்பாடு சாப்பிட்றா. அம்மா அம்மாவுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது. அம்மா சாப்பாடு சாப்பிட்றா. அம்மா இப்படி திரும்பி படுக்கிறா, இப்படி நடக்கிறா, குனிகிறா, ஓடுறா, ஆடுறா, எல்லாம் பண்ணுறா, எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுறா. அப்போ எல்லா ஆக்டிவிட்டி பண்ணும்போது வயத்தில் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு இப்போ அம்மா தூங்கும்போது திரும்பி படுக்கிற அந்த குழந்தைக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களை ஒரு பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு வச்சா எப்படி ஃபீலிங் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு ஃபீலிங் இருக்கும். அக்னி இருக்கும், அம்மாவுடைய வயத்தோடைய அக்னி இருக்கும். அந்த வயத்துக்குள்ளே குழந்தை தூங்குறது, தூக்கமும் வராது. குழந்தை இங்கங்கேயும் ஓட முடியாது. குழந்தை லாக்கில் இருக்குது, ஃபுல்லாக லாக் ப்ரொடெக்டடு. ஸோ என்ன சொல்கிறாரு ஆதிசங்கராச்சாரியர்? இறைவனின் பாதங்களை நீ அடையாவிட்டால் கிருப்பையா பாரே பாஹி முராரே. இறைவன் உன்னை காப்பாற்றி உன்னை மோட்சத்தில் எடுத்துகிட்டு போகலன்னா திருப்பியும் இந்த அம்மாவோட கர்ப்பத்தில் போய் மாட்டிப்பேன். அம்மா கர்ப்பத்தில் மாட்டிக்கிறது மட்டும் இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டம்.
பிறந்த பிறகு எவ்வளோ கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பாருங்கள். கஷ்டமே இல்லாதவனுடைய வாழ்க்கையிலும் ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் இருக்கும். அவனுக்கு தெரியாது, இப்போ ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான். இப்போ வந்து அவன் ஜாலியாக இருப்பான். இப்போ வந்து இளமை இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே கஷ்டமாக மாறிடும். ஸோ அதான் இங்கே ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் விஷயம் வந்து நீ கஷ்டத்தில் இருக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணல நீ, அதுவே பெரிய கஷ்டம். நம்ம வந்து துக்கத்தில் இருக்கோங்கிற விஷயத்தையே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். காலம்பரை எழுந்ததுலேருந்து நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோம். அப்படியே பண்ணி 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 இப்போ வயசு வந்து 45. இன்னைக்கு தான் யோசித்தேன், நான் 45 வயசு ஆகிடுச்சு எனக்கு. சின்ன வயசில் ஓடி ஆடிந்தேன், அப்புறம் கல்யாணம் ஆச்சு, பசங்க பிறந்தாச்சு, இப்போ 45 வயசு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அம்மா அப்பா போயிடுவா. அப்புறம் நான் வயசானவனு ஆகிடுவேன். என் பொண்ணு யோசிப்பேன், என் பையன், பொண்ணு இல்லை பொண்ணு மாப்பிள்ளை யோசிப்பாங்க, இவனும் போயிடுவான். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம வயசான பிறகு கவலைகள் ஜாஸ்தியாகும். இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கிற கிரகஸ்தத்தில் பணம் இல்லைன்னா அது ஒரு கவலை. நாளைக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவளை படிப்புக்கு அனுப்பணும், பசங்களை கரை ஏற்றணும், இந்த கவலைகள் இருக்கும். அப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு வேறு கவலை, உடம்பு சரியில்லை, சரியாக யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அந்த விஷயம், அது ஒரு கவலை இருக்கும். இந்த மாதிரி துக்கம் வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில். எவ்வளவு தான் நம்ம பேசினாலும் நான்லாம் சந்தோஷமாக தான் போயிருக்கேன், எல்லோரும் செட்டில்டு, என் பசங்க செட்டில்டு, என் பொண்ணு வந்து ஐஐடி ஐஏஎம் இப்போ அமெரிக்காவில் சம்பாதிக்கிறா, பையன் அமெரிக்காவில் இருக்கான், எல்லாம் சொன்னாலும் துக்கம்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம், அதை மாற்றவே முடியாது. ஸோ அதான் இங்கே ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே. முதல் விஷயம், நீ துக்கத்தில் இருக்குங்கிறதே நீ ஐடென்டிஃபை பண்ண மாட்ட. ரெண்டாவது விஷயம், ஐடென்டிஃபை பண்ணாலும் உன்னால் துக்கத்துலேருந்து வெளில வர முடியாது. ஏன்னா உனக்கு இறைவனுடைய பாதம் எங்கே இருக்குன்னு தெரியாது. கிருப்பையா பாரே பாஹி, இறைவனுடைய ரக்ஷை கிடையாது உங்ககிட்ட. இதில் வந்து சங்கராச்சாரியார் வேண்டுறாரு, ஹே இறைவா என்னை காப்பாற்றுன்னு வேண்டுறாரு. பட் அந்த இறைவன் யாருங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. ஸோ இறைவன் யாருங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் தான் இறைவன் நம்ம இறைவன்கிட்ட போக முடியும். ஸோ இறைவன் யாருங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. மூணாவது. நாலாவது, இறைவன் யாருன்னு தெரிஞ்சாலும், இப்போ என்ன மாதிரி ஆளுங்க இறைவன் யாருன்னு தெரியும், நான் துக்கத்தில் இருக்கேன்னு தெரியும், நான் வைராக்கியத்தை நோக்கி போகணுன்னு தெரியும், வாழ்க்கையோடைய லட்சியம் என்னன்னு தெரியும், வாழ்க்கையோட லட்சியம் இறைவனை அடைய வேண்டும், துக்கத்துலேருந்து வெளில வர, எல்லாமே தெரிஞ்சாலும் இன்னமும் டே இன் அண்ட் டே அவுட்டு காமம், குரோதம், மதம், லோபம், அகங்காரம், மெட்டீரியலிசம் தெரிஞ்சாலும் அதிலே மாட்டின்னு இருப்போம். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு மாயை, நம்மளை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாயை. அதனால தான் இங்கே ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, பகு துஸ்தாரே. பகுனா ரொம்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பயங்கர கஷ்டம். இந்த ஓஷன், இந்த கடலை கடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த கடலை நீ இந்த ஜென்மத்தில் கடக்கலைன்னா புனரப்பி ஜனனம், திருப்பி நீ ஜீவாத்மா இந்த கடலை நீ இந்த ஜென்மத்தில் கடக்கலைன்னா திருப்பி ஜனனம் எடுப்ப. அப்போ அந்த ஜென்மத்தில் திருப்பியும் கடக்கலைன்னா திருப்பியும் செத்துருவேன், திருப்பியும் ஜனனம் ஆகும், திருப்பியும் அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு போவேன், திருப்பியும் அம்மாவுடைய கர்ப்பத்தில் ஹீட்டு. அது நீ மனுஷனுடைய அம்மா, ஜனனினா வந்து அம்மா, அது எந்த அம்மா, மிருகத்துடைய, அது சிங்கமாக இருந்தால் சிங்கம் உன்னுடைய அம்மா. இப்போ நாய்க்குட்டியாக பிறக்கிறோன்னா நாய்க்கு நாயோட அம்மா, அதுவும் ஜனனி தான். மனுஷனாக பிறந்தால் மனுஷனுடைய அம்மா. இந்த ஜென்மத்தில் உனக்கு ஒரு அம்மா, அடுத்த ஜென்மத்தில் வேறு அம்மா. மேபி அடுத்த ஜென்மத்தில் நீ மனுஷனாக பிறக்கலைன்னா உன்னுடைய அம்மா நாய்க்குட்டியாக நாயாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து நரியாக இருக்கலாம், இல்லாட்டி குரங்காக இருக்கலாம், இல்லாட்டி சிங்கமாக இருக்கலாம், இல்லாட்டி புலியாக இருக்கலாம், இல்லாட்டி நீ மரமாக பிறக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஜென்மத்தில் வந்து கரையை கடக்கணும். இது ரொம்ப துக்கமான இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப துக்கங்கிற விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமலே செத்துருவோம். நிறைய பேர் 99% ஐடென்டிஃபை பண்ணாமலே செத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 1% ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. இந்த உலகம் துக்கமானது, இந்த உலகத்தில் துக்கம் இருக்குது, என்ன தான் பண்ணாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த 1%, அந்த 1% கண்டுபிடிச்சாலும் அந்த 1%ல் 99% வந்து இறைவன் தான் என்னன்னு தெரியாமல் செத்துருவாங்க. ஸோ பாருங்கள், 1% 100லேருந்து 99 போயிடுச்சு.
பேலன்ஸ் 1. அந்த 1%ல் 99% போயிடுச்சு. திருப்பியும் அதில் 1%க்கு தான் இறைவன்னா யாருன்னே தெரியும். அவங்க தான் வேத வழியில் இருக்கிறவங்க. அந்த 1%ல் 99% காமம், குரோதம், மதம், லோபம், அகங்காரத்தில் அவங்களும் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு இறைவன்னா என்னன்னு தெரிஞ்சாலும், அவங்களுக்கு குருநாதர் கிடைச்சாலும் அவங்களும் வந்து இந்த வைராகியத்தை அடைய முடியாது, விவேக ஞானத்தை அடைய முடியாது. ஏன்னா பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வாழ்க்கையில். ஸோ அதில் ஒரே ஒரு ஆள் 1% யாரோ எங்கள் குருநாதர் மாதிரி, மகரிஷி தயானந்தர் மாதிரி, ஆதிசங்கராச்சாரியர் மாதிரி வேறு யாரோ 1% அதில் இறைவனை உணர்வாங்க. ஓஹோ, இதுதான் எனக்கு இறைவன் தான் லட்சியம், எனக்கு தவன் தான் லட்சியம். அப்படி இறைவனை உணர்ந்த பிறகு அந்த மாதிரி இருக்கிற யோகி வந்து சொல்லுவார், பகுதுஸ்தாரே, இது ரொம்ப கஷ்டம். எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், மோட்சங்கிறது உன்னால் முடியாத காரியம், சமாதி அடையணுங்கிறது உன்னால் முடியாது. அட்லீஸ்ட் சமாதி அடைவதற்கு தேவையான என்னென்ன சாதனையோ அதை அட்லீஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு. அட்லீஸ்ட் நாம ஜபம் பண்ணு, அட்லீஸ்ட் அக்னிஹோத்திரம் பண்ணு, அட்லீஸ்ட் யாகம் பண்ணு. மோட்சம்லாம் 1000 ஜென்மம் தள்ளி இருக்குது உனக்கு, அட்லீஸ்ட் இப்போ ட்ரை பண்ணு. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். அதான் ஆதிசங்கராச்சாரியர் ஒரு வார்த்தையில் சொல்கிற, கிருப்பையா பாரே பாஹி முராரிஹே, இறைவா இந்த தாண்ட முடியாத இந்த கடலில் வந்து நான் தாண்டணுங்கிறதுக்காக என்ன நீ ரக்ஷா பண்ணு, என்ன நீ காப்பாற்று, நான் சரணத்தில் வரேன்னு எழுதிட்டு போயிட்டார். பட் யார் இறைவன், எது இறைவனுடைய சரணம்னு நமக்கு தெரியாது. யார் இறைவன்? வேதத்தில் இருக்கும் இறைவன். எது இறைவனுடைய சரணம்? வேதத்தில் இருக்கும் இறைவனுடைய சரணத்துக்கு போகணுன்னா நம்ம ஆச்சாரியர் தேடணும். அப்போ அந்த ஆச்சாரியர் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பாரு, நமக்கு பிராணாயாமம் சொல்லிக் கொடுப்பாரு, நமக்கு அஷ்டாங்க யோக தவம் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த தவத்தை நம்ம வாழ்க்கையில் இப்போ தீட்சை கிடைச்ச பிறகும், எங்கள் குருநாதருடைய சிஷ்யர்கள் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீட்சை கிடைச்ச பிறகும் 1000ல் மேபி என்னுடைய எஸ்டிமேட் என்னென்னா 50 பேர் தினசரி விடாமல் நாம ஜபம் பண்ணுறவங்க இருப்பாங்க. 50 பேர். அந்த 50 பேரில் மேபி 2-3 பேர் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ஸோ பாருங்கள், வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளோ, அதில் எவ்வளோ பேருக்கு யோகியை தெரியும், அதில் எவ்வளோ பேர் யோகியோட சிஷ்யம், அதில் எவ்வளோ பேர் ரியல் சீரியஸு. மேபி 2-3 பீப்புள். அந்த 2-3 பீப்புளும் இந்த ஜென்மத்தில் மோட்சம் அடைய முடியாது. அடுத்த ஜென்மம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். மகதி வினஷ்டி, நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள். மகதி வினஷ்டி, இந்த ஜென்மத்தை விட்டுட்டேன்னா மகதி வினஷ்டி எல்லாம் காலி ஆகிடும். அடுத்த ஜென்மத்தில் திருப்பியும் இ படிக்கணும், திருப்பி ABCD படிக்கணும், திருப்பியும் ஃப்ரம் த ஸ்டார்ட் எல்லாமே பண்ணணும், திருப்பியும் ஜனனி ஜட்டரே சயனம், திருப்பி அம்மாவுடைய கர்ப்பத்தில் போய் தலைகீழாக தொங்கணும். தலைகீழாக தொங்கும் பொழுது இந்த பாலித்தீன் கவருக்குள்ளே, இங்கே ஒரு கவர் இருந்தது, இந்த கவருக்குள்ளே குழந்தை இருக்கும், பாலித்தீன் வயத்துக்குள்ளே அம்மாவோட கர்ப்பத்தில் கவருக்குள்ளே இருக்கும், அது தலைகீழாக தொங்கின்னு இருக்கும். அப்போ அந்த குழந்தையுடைய ஆங்கிள் பாருங்கள். அந்த குழந்தை கண்ணை திறந்து பார்த்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ரத்தம் ஓடுது, தண்ணி ஓடுது, மலம் ஓடுது, மூத்திரம், இந்த மாதிரி இடத்துல தான் அது தொங்கிட்டுருக்கும். ஸோ பிறப்பும் துக்கம், இறப்பும் துக்கம். பிறப்புக்கு இறப்புக்கு நடுவில் இருக்கிறது என்ன சுகம்? எல்லாமே துக்கம்தான். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷா அனுதர்ஷனம். ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார், ஜென்ம மிருத்யு, பிறப்பும் துக்கம், இறப்பும் துக்கம், நடுவில் என்ன இருக்குது? ஜரா வியாதி. பிறந்துட்டோம், சின்ன வயசில் இருக்கும்பொழுது ஓடி ஆடி பாடி கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, பிரம்மச்சாரியம் போயிடும் சின்ன வயசுலேயே. கல்யாணம் பிறகு பிரம்மச்சாரி போயிடுச்சுன்னா கல்யாண பிறகு 100% பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வரும். பொண்டாட்டி புருஷனுக்கு எக்கச்சக்க சண்டை வரும். பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வந்தாலும் துக்கம். அப்புறம் பிரம்மச்சாரியம் இல்லாதனால வயசான பிறகு பலவிதமான நோய்கள் வருதோ இல்லையோ, கவலைகள் ஜாஸ்தி வரும், செம்ம டென்ஷன்ஸ் வரும் லைஃப்பில். ஏன்னா சின்ன வயசில் பிரம்மச்சாரியம் இல்லை. ஸோ ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. ஜரானா வயசாயிடுச்சு, முதுமை. வியாதினா ஒன்லி டிசீஸ், உடம்பில் இருக்கிற டிசீஸ் இல்லை. வியாதினா டென்ஷனும் வியாதி தான். ரொம்ப அதிகமான வியாதி வந்து டென்ஷன் தான், ஸ்ட்ரெஸ், பீஸ் ஆஃப் மைண்டு கிடையாது. தூக்கம் வராது. தூக்கம் வந்தாலும் டென்ஷனு, தூக்கம் வரலைனாலும் டென்ஷன். ஸோ இதுதான் இங்கே சொல்கிறார், ஜென்ம மிருத்யு ஜனனி ஜட்டரே சயனம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஸோ இந்த விஷயத்தை வந்து, இந்த சூக்ஷ்மத்தை நம்ம எவ்வளோ தான் வீடியோ கேட்டாலும், வீடியோ பார்த்தாலும், குருநாதர்கிட்ட போனாலும் அந்த சீரியஸ்னஸ் வரதே இல்லை. நான் இன்றைக்கி தான் யோசிச்சிருந்தேன். இன்றைக்கி
தியானம் பண்ணும்பொழுது இந்த ஸ்லோகம் தான் யோசிச்சுருந்தேன். இதை பற்றி நான் எவ்வளோ தடவை படிச்சிருக்கேன், திருப்பி திருப்பி மரணம், திருப்பி திருப்பி ஜனனம். ஆனால் எனக்கு சீரியஸ்னஸ் ஏன் வரல? இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும், நான் ஒரு ரிஷி முனியாக நான் ஏன் இன்னும் மாறல? ஏன்னா அந்த ரிஷி முனியாக மாறுவதற்கு தேவையான வைராக்கியம் வரல, அந்த வைராக்கியத்திற்கு தேவையான சீரியஸ்னஸ் இல்லை, அந்த சீரியஸ்னஸ்க்கு தேவையான ஞானம் இல்லை, அந்த ஞானத்திற்கு தேவையான என்ன சொல்கிறது, அந்த ஞானம் ஏற்படணும்னா அதுக்கு தேவையான படிப்பு இல்லை, தேவையான தியானம் இல்லை, தேவையான அக்னிஹோத்திரம் இன்னும் பண்ணல, தேவையான ஆச்சாரியருக்கு சேவை இன்னும் பண்ணல, இதெல்லாம் பண்ணல. ஸோ ரொம்ப நான் பின்தங்கியிருக்கேன். அதான் நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை படித்த பிறகும், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற வார்த்தையை இவ்வளோ தடவை படித்த பிறகும் நம்ம ஞானியாக மாறலைன்னா என்ன காரணம்னா சீரியஸ்னஸ் இல்லை வாழ்க்கையில், ஞானம் இல்லை, சுவாத்தியாயம் இல்லை, போதுமான அளவுக்கு நாம ஜபம் இல்லை, போதுமான அளவுக்கு ஈஸ்வர் சமர்ப்பணம் இல்லை, இறைவன்ட்டு அந்த ஈஸ்வர் பணிதான்னு சொல்கிற பாருங்களேன், அந்த சமர்ப்பணம் இல்லை, இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கைனா என்ன அர்த்தம்னா, எனக்கு இறை நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறது நம்பிக்கை கிடையாது. இறைவன் மேலே பரிபூர்ண பிலீஃப் இல்லை. ஒரு காரியம் செய்கிறேன்னா அந்த காரியம் மேலே டவுட் இருக்கும், இதுக்கு ரிசல்ட் வருமா வராதா, இது ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஏன்? இறை நம்பிக்கை இல்லை, பரிபூர்ண இறை நம்பிக்கை இல்லை. ஸோ பரிபூர்ண இறை நம்பிக்கை வந்தால் தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான முக்கியமான ஸ்லோகம், வாழ்க்கைக்கு தேவையான ஸ்லோகம். அதனால தான் கிருபையா பாரே பாஹி முராரே. முராரேனா ஸ்ரீகிருஷ்ணர், இங்கே முராரையை விட்டு நம்ம இறைவன் எடுத்துக்கலாம், வேதத்தில் இருக்கும் இறைவன் எடுத்துக்கலாம். கிருபையா, ஹே இறைவா, இறைவன்கிட்ட நம்ம வேண்டுனா இறைவன் நம்மளுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்ய மாட்டார். இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில், சிர்ஃப் ஒன்லி வேண்டுதல் போராது, அதைப்படி நீ என்னென்ன கற்றுக்கிறியோ உன்னுடைய குருநாதர்கிட்ட அதை வாழ்க்கையில் கடைப்பிடி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. நீ என்கிட்ட வேண்டணும்னு அவசியம் இல்லை. நீ அக்னிஹோத்திரம் பண்ணுற, நாமஜபம் பண்ணுற, உன்னுடைய இந்திரியத்தை உனக்கு யாரும் இல்லாத போதும் உன்னுடைய இந்திரியத்தை நீ கண்ட்ரோலாக வச்சுக்கிறியா? யாரும் இல்லாத போதும் யாருக்காகவும் எந்த நேரத்துலையும் தீங்கு நினைக்காமல் இருக்கிறியா? இதெல்லாம் தான் மெஷர்மெண்ட்ஸ். வேறு எந்த மெஷர்மெண்ட்ஸும் தேவையில்லை. நீ நல்லவன்டான்னு இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. நான் நல்லவன்டாங்கிறது நமக்கு தெரிஞ்சு, என்னுடைய கான்ஷியஸ்னஸ்க்கு தெரிஞ்சு நான் மற்றவனுக்கு தீங்கு நினைக்கல, மற்ற பிராணியை கொல்லணும்னு நினைக்கல, மற்றவனை கெடுக்கணும்னு நினைக்கல, தப்பு பண்ணணும்னு நினைக்கல, இந்த மாதிரி நான் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நடந்தாலே இறைவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரி, இறைவன் பிராஜ்யம், நம்முடைய மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அருமையான ஸ்லோகம். இது எல்லாமே நடந்தால் நம்ம இந்த கரை இல்லாத இந்த ஒரு சம்சாரத்தை, இந்த ஓஷன், இந்த துக்கம் நிறைந்த இந்த ஓஷன், கரை இல்லாத ஒரு ஓஷன் நம்ம கடக்க முடியும். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.